முட்டியில் அடிபடுறது வந்து இட்ஸ் வெரி காமன் ப்ராப்ளம். நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ்லேருந்து விழுந்தனால அடிபடுது. இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் வந்து ட்விஸ்டிங், டேர்னிங், எஸ்பெஷலி ஃபுட்பால், கிரிக்கெட் ஜாயிண்ட்டு நம்ம இப்படி மடக்கி நிமித்தி இப்படி பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டி இது வந்து சிப்பி எலும்புன்னு சொல்கிறது. முட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வெள்ளையாக இருக்கிறது தான் நிறைய ஜவ்வு. ஸோ இது வந்து மினிஸ்கஸ்ன்னு சொல்கிற ஒரு வாஷர் மாதிரி ஒரு பீடிங் இருக்கும். பட் ஸ்டில் சடனாக நம்ம டேர்ன் பண்ணுறோம், ட்விஸ்ட் பண்ணுறோம், ரோடை கிராஸ் பண்ணுறோம், திரும்புகிறோம் பார்த்தோம்னா சடனாக நம்மளே அறியாமல் கால் மடங்கி கீழே விழுந்துடும். ஸோ இது வந்து இந்த லிகமெண்ட் டேமேஜ்லேருந்து இஸ் வெரி காமன். பட் இயற்கையாக இந்த அந்த ஜவ்வு எலும்போட கூடுறதுக்கு இட் டேக்ஸ் 6 to 8 weeks. ஐம் டாக்டர் ரெக்ஸ் ஆர்த்தோ ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. முட்டியில் அடிபடுறது வந்து இட்ஸ் வெரி காமன் ப்ராப்ளம். நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ்லேருந்து விழுந்தனால அடிபடுது. இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸில் வந்து ட்விஸ்டிங், டேர்னிங், எஸ்பெஷலி ஃபுட்பால், கிரிக்கெட், பேஸ்கெட்பால் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஜம்பிங் ஆர் லேண்டிங் டெக்னிக்ஸ் கரெக்டாக இல்லாததுனால தே ட்ரை டு பிரேக் தர் நீ. ஸோ நீ வந்து சடனாக விட்டு போகிறது இல்லை விலகிறதுன்னு சொல்லுவோம். டிஸ்லொகேஷன் மாதிரி சடனாக ஆகிட்டு அப்படி உள்ள திருப்பி வரும். ஸோ இது வந்து 2 வீலர்ஸில் விழுந்து அப்படி இந்த மாதிரி ஆகலாம். இட்ஸ் வெரி காமன். அண்டு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ் வந்து மெனி டைம்ஸ் விழுந்து எந்திரிக்க ட்ரை பண்ணுவாங்க. எந்திரிக்கும் போது நமக்கு கால் பேலன்ஸ் பண்ண முடியல, கால் ஸ்லிப் ஆகுதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்புறம் ஓவர் நைட் பார்த்தீங்கன்னா இல்லை வீக்கமாயிரும், ரொம்ப வீங்கி ஸ்வெல்லிங் ஆகி நடக்க முடியாமல் நெக்ஸ்ட் டே இருந்து கால் ஊனவே முடியாது, நடக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வெரி காமன்னாக முட்டியில் அடிபட்டால் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும். ஃபஸ்ட் எய்டாக வந்து யூஸ்வலாக வி ரெக்கமெண்ட் ஐஸ் பேக்ஸ் வைக்க சொல்லுவோம். நீ பிரேஸ் மாதிரி ஏதாவது சப்போர்ட் பேண்ட்ஸ், கிரிப் பேண்டேஜஸ்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் டெஃபினெட்லி யூ ஷுட் கன்சல்ட் டாக்டர் இமீடியட்லி. ஏன்னா மேஜர் லிகமெண்ட் ஏதாவது கிழிஞ்சிருக்கா என்னங்கிறது பார்த்துக்கணும். அதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ராக்சர்ஸ் ஆனாலும் முட்டியில் வீக்கம் வரலாம். ஸோ ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்க வேண்டியிருக்கலாம். சம்டைம்ஸ் டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது லிகமெண்ட் இன்ஜுரி சஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து என்னென்னு பார்க்கணுன்னு நினைப்பாங்க. ஸோ உங்கள் சிம்டம்ஸை பொறுத்து, டாக்டரோட டயக்னோசிஸ் பொறுத்து ட்ரீட்மெண்ட்டு வந்து அதுக்கு என்னங்கிறது முடிவு சொல்லுவோம். எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்து சம்டைம்ஸ் ஜவ்வு மேஜராக பார்த்தீங்கன்னா முட்டியில் இதுதான் நீ ஜாயிண்ட்டு நம்ம இப்படி மடக்கி நிமித்தி இப்படி பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முட்டி இது வந்து சிப்பி எலும்புன்னு சொல்கிறது. முட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய அந்த வெள்ளையாக இருக்கிறது தான் நிறைய ஜவ்வு. ஸோ இது வந்து மினிஸ்கஸ்ன்னு சொல்கிற ஒரு வாஷர் மாதிரி ஒரு பீடிங் இருக்கும். நடு சென்டரில் இந்த 2 எலும்பும், தொடை எலும்பும் முன்னங்கால் எலும்பும் பிடிச்சிக்கிறதுக்கு நடு சென்டரில் க்ரூஷியேட் லிகமெண்ட்னு ஒன்று சொல்லுவோம். இதுதான் காமனாக நம்ம நீ ஜாயிண்ட்டில் வந்து ரப்சர் ஆகும். ஸோ இந்த ஜவ்வு நடு சென்டரில் இருக்கிறனால கிழிஞ்சோடனே அது வந்து விட்டு போயிடுச்சுன்னா திருப்பி அது தானே இயற்கையாக ஜாயினே ஆக முடியாது. அப்போ அதனால தான் நம்ம வந்து சடன் டேர்னிங், ட்விஸ்டிங்கில் வந்து ஸ்லிப் ஆகும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அடிபட்டோடனே மொதல் நாள் தான் வலி ரொம்ப இருக்கும். 1 or 2 days அப்படி வலி கம்மியாகிட்டே போகும். ஒரு வாரம் 10 நாளில் வீக்கமெல்லாம் வற்றி வலியெல்லாம் இல்லாமே கூட போயிடலாம். பட் ஸ்டில் சடனாக நம்ம டேர்ன் பண்ணுறோம், ட்விஸ்ட் பண்ணுறோம், ரோடை கிராஸ் பண்ணுறோம், திரும்புகிறோம் பார்த்தோம்னா சடனாக நம்மளே அறியாமல் கால் மடங்கி கீழே விழுந்துருவோம். ஸோ இது வந்து இந்த லிகமெண்ட் டேமேஜ்லேருந்து இஸ் வெரி காமன். அப்போ அந்த மாதிரி ஆச்சுன்னா மேஜர் கம்ப்ளீட்டாகவே லிகமெண்ட் ரப்சர் ஆயிடுச்சுன்னா நாங்கள் வந்து ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். சின்ன கேமரா உள்ளே போட்டு நீல அந்த ரத்தக்கட்டெலாம் வாஷ் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு புது ஜவ்வு வேறு பக்கம் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதில் 2 விதம் இருக்குது. புது ஜவ்வு சப்ஸ்டியூட் பண்ணுறதுல முட்டிக்கு முன்னாடியே எடுக்கலாம். இது வந்து ஆனால் சின்ன தழும்பு வரும். பட் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஜவ்வு வந்து திருப்பி வளர்ந்துடும். இந்த புது ஜவ்வு எடுக்கிறத கேமரா வழியே, ஸ்கோப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கேமரா வழியே உள்ளே கொண்டு போய் அதே பொசிஷன்லேயே தொடை எலும்புலையும் முன்னங்கால் எலும்புலையும் ஃபிக்ஸ் பண்ணி டெம்பர் பண்ணி கரெக்டாக அதே மாதிரி டென்ஷனில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ பண்ணோடனே முட்டி ஷேக் ஆகாது, ஆடாது. அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுல பல விதம் இருக்குது. அதில் வந்து டைட்டானியம் ஸ்க்ரூ வச்சும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை கரையிற மாதிரி அப்சார்பிள் ஸ்க்ரூன்னு சொல்லுவோம், அதை வச்சும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக அது எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஆப்ரேஷன் பண்ணோடனே முட்டி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிடும், பழைய ஸ்ட்ரென்த் வந்துடும். பட் இயற்கையாக அந்த ஜவ்வு எலும்போட கூடுறதுக்கு இட் டேக்ஸ் 6 to 8 weeks. ஸோ 6லேருந்து 8 வாரத்துக்கு நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்டர் சொல்கிற சின்ன சின்ன எக்ஸசைஸஸ் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் செய்யணும். மடக்கிறது, நீட்டுறது, காலை ரொம்ப ஊனாமல் நடக்கிறது ஒரு 3 வாரத்துக்கு. 3 வாரம் வச்சு கொஞ்சமாக எக்ஸசைஸ் படிப்படியாக கூட்டிகிட்டே போகும். ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 6 months ஆகும். ஸோ ரீஹாபிலிட்டேஷன், இந்த ஃபிசியோதெரப்பி வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பண்ணோம்னாவே நல்ல 100% ரிசல்ட் வந்துடும்.
மெனி டைம்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் இந்த இன்ஜுரி ஆச்சுன்னா இது பண்ணி ப்ராப்பராக ரீஹாபிலிட்டேஷன் பண்ணோம்னா ஒரு 70 to 80% ஆஃப் டைம்ஸ் அங்கே பழைய ஸ்போர்ட் விளையாடுற அளவுக்கு கொண்டு வந்துடுவோம். டே டு டே ஆக்டிவிட்டீஸ் நம்ம பண்ணுறது, நிற்கிறது, நடக்கிறது, மடக்கிறது, வண்டி ஓட்டுறதுலாம் அதெல்லாம் 100% இஷ்யூவே கிடையாது. சின்ன ஜவ்வு ஏதாவது சின்னதாக வேறு பக்கம் ஏதாவது கிழிஞ்சிருந்ததுன்னா அது வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் சிம்பிள் எக்ஸசைசஸ், அதுக்குன்னு சில ஜவ்வு கூடுறதுக்குன்னு சில மெடிசின்ஸ் இருக்குது, அந்த மாதிரி கொடுத்தே ரெடி பண்ணிடுவோம். சில நேரம் முட்டியில் சில ஆயில் இன்ஜெக்ஷன்ஸ், லூப்ரிகேஷனுக்காக இயற்கையாக இருக்கிற ஆயில் இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் டே 1லே இருந்து பண்ணால் தான் நம்ம 100% ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் முட்டி ஜவ்வு விட்டு போகிறது அது வந்து கேர் பண்ணாமல் லேசாக அப்பப்போ தானே ஸ்லிப் ஆகுது, இல்லை அப்பப்போ தான் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இக்னோர் பண்ணி எப்படி விடுறதுனால தான் ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு 60 வயசில் தேயிற முட்டி வந்து ஒரு 30-35 வயசுலேயே தேய ஆரம்பித்து நீ பெயினால் ரொம்ப சிவியராக அவதிப்படுறாங்க. ஸோ அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஸோ ஐ திங்க் ஜஸ்ட் ஃபார் தி அவேர்னஸ் ஐம் ஜஸ்ட் டெல்லிங், எனி நீ பெயின் இப்போ இஸ் லாங் ஸ்டாண்டிங், அதாவது மோர் தென் 1 week 10 days இருக்குது, இல்லை அடிபட்டதால் உடனே போய் டாக்டரை பார்த்து அது என்னென்னு கரெக்டான ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணப்படுத்திக்கிங்க. தேங்க்யூ.